ஹலோ ஆல், திஸ் இஸ் ஆர் டார்னிங்கன். ஸோ இன்னைக்கு நான் ரீசெண்டாக ஒரு மூவி பார்த்தேன். அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். அது என்ன மூவி அப்படின்னா, ஆஃபீஸர் ஆன் டியூட்டி அப்படின்ற மூவி. இட்ஸ் அ மலையாளம் மூவி. யூஸ்வலி வந்து தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஹீரோ முன்னாடியெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமாக காட்டியிருப்பான். அண்ட் கொஞ்சம் டேஸ் போக போக இப்போ ரீசெண்டாக பண்ணுறது என்ன அப்படின்னா, வில்லனை ரொம்ப ஹேண்ட்ஸமஸ்ட் பர்சனாக காட்டுவாங்க. அப்போது நமக்கு அந்த வில்லன் மேலே ஒரு அப்சஷன் இப்போலாம் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா? முன்னாடியெல்லாம் ஹீரோ மேலே அப்சஷன் இருக்கும், இப்போ வில்லன் மேலே அப்சஷன் இருக்குது. எனிவே இதுதான் வந்து நம்மளோட கண்டிஷன். பட் இந்த மூவியில் ஹீரோக்கும் அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஹேண்ட்ஸமான பர்சன் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. வில்லனும் அந்த மாதிரி ரொம்ப ஹேண்ட்ஸமாலாம் காட்டலை. ரெண்டு பேருமே ரொம்ப நார்மலாக தான் இருக்காங்க. ஸோ ஹீரோலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, குஞ்சக்கோ போபன் அப்படிங்கிறவர். அவர் வந்து ஹரிசங்கர்ங்கிற பேரில் அவர் தான் அந்த டைட்டில் கேரக்டர், ஆஃபீஸர் ஆன் டியூட்டி. அந்த ஆஃபீஸர் அவர் தான். அவரோட ஒய்ஃப் தான் நம்ம பிரியாமணி கீதாங்கிற பேரில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு 2 பொண்ணுங்க இருக்குது. பட் ஸ்டோரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பொண்ணோட தான் கதை ஸ்டார்ட் ஆகும். இன்னொரு பொண்ணு இருக்கிறது நமக்கு தெரியாது, போக போக தான் தெரியும். இந்த பக்கம் வில்லன் கேங் வந்து பார்த்திங்கன்னா 4 பசங்க 2 பொண்ணுங்க. ஒரு புள்ளிங்கோ கேங் மாதிரி இருப்பாங்க. புள்ளிங்கோ கேங்குனா அவங்களோட காஸ்டியூம், ஹேர் கட்டு, அந்த ஐப்ரோ பியர்சிங் இதெல்லாம் பார்த்தா ஒரு புள்ளிங்கோ கேங் மாதிரி இருக்கும். பயங்கரமான ஒரு வில்லன் கேங்கு. எல்லாம் சின்ன பசங்க பொண்ணுங்க தான். பட் என்னென்னா ட்ரக் அடிக்ட்ஸு. ஸோ ஒரு ட்ரக் வந்து எந்த அளவுக்கு இழுத்துட்டு போகும் அவங்கள செய்கிறதுக்கு, அந்த மாதிரி ஒரு நெட்வொர்க். ட்ரக்ஸ் எல்லாம் எல்லா இடத்துக்கும் ஸ்கூல் பொண்ணுங்களுக்கெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுறது, அவங்கள அப்யூஸ் பண்ணுறது, ஹேரஸ் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் இது. ஸோ இதுதான் ஹீரோ சைடு. இது வந்து வில்லன் சைடு. யாருமே வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமாலாம் இல்லை, ஓகே நார்மலாக தான் இருந்தாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த ஸ்டோரி வந்து ஒரு சாதாரண செயின் அடகு வச்ச கேஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ ஜகதீஷ்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து சந்திரபாபுங்கிற பேரில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட ஒய்ஃப்க்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு செயின், டாட்டருக்கு வாங்கி கொடுத்த செயினை அடகு வைக்க வருவார். இப்படி தான் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும். அந்த ஒரு அது வந்து கவரிங்னு சொல்லிடுவாங்க. பட் அவர் கோல்டு தான் வாங்கி கொடுத்துருப்பார். இங்கேருந்து ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும். இந்த செயின் வந்து எப்படி வந்து கவரிங்காக மாறிச்சு, என்னாச்சுன்னு சொல்லி விசாரிக்க போகும்போது, இந்த சாதாரண செயின் அடகு வச்ச ஒரு சின்ன ஒரு கேஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, லாஸ்ட்டில் போக்சோ வரைக்கும் போகும். போக்சோனா ஸ்கூல் பொண்ணுங்களை அப்யூஸ் பண்ணுறது, ஹேரஸ் பண்ணுறது, அங்கே வரைக்கும் போகும். ட்ரக்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறது, அவ்வளோ ஒரு பெரிய நெட்வொர்க் கிட்ட போகும். அந்த பெரிய நெட்வொர்க் தான் யார்? இந்த 4 பசங்க 2 பொண்ணுங்க இருக்கிற ஒரு வில்லன் கேங். ஸோ ஒரு சாதாரணமான செயின் கேஸு எங்கே வர போகுதுன்னு பாருங்கள். அதுதான் இந்த ஃபுல் மூவியே அதுதான். பட் ஃபைனலி மூவியோட எண்டில் இவர் ஹீரோ வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரை எப்படி இருப்பார்னா, கஞ்சி போட்ட சட்டை போட்டு தான் சுற்றிட்டு இருக்கிற மாதிரியே இருப்பார், வரப்பாகவே இருப்பார் அவர். லவ் சீன்ஸ் எல்லாம் பெருசாக இல்லை. பட் இந்த மூவிக்கு லவ் சீன்ஸ் தேவையும் இல்லை, ரொம்ப இதாக கரெக்டாக தான் இருந்தது. ஒரே ஒரு சாங்கில் மட்டும்தான் அவர் டாட்டரோடையும் ஒய்ஃபோடையும் எப்படி நல்லா அழகாக பேசிகிட்டு இருந்தார், நல்ல ஜாலியாக இருந்தார் அப்படிங்கிற ஒரு இதை காமிச்சிருப்பாங்க. பட் மற்றபடி லவ் சீனோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. பட் அதுதான் பெஸ்ட் இந்த மூவிக்கு. அண்ட் உள்ளே போக 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 என்ன ஆச்சு அப்படின்னா, இவ்வளோ வெறப்பாக சுற்றிட்டு இருக்கிற ஒரு மனுஷன் லாஸ்ட்டில் அவன் சொந்த ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்கே அந்த ஒரு 4-5 பசங்க கிட்ட இருந்து அவன் சொந்த ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்கே அவன் போராட வேண்டியதாகிடுச்சு. அப்படி ஒரு பசங்க அதுங்க. ஸோ இப்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஷாகுல்ன்ற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் காட்டுவாங்க. ஆக்சுவலாக பிகினிங்கில் காட்டும்போது இதுங்க 2 எனிமி மாதிரியே இருக்கும். பட் அதுங்க எனிமி கிடையாது, அதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல இவனோட ஒரு இடத்துல இருந்தும் காப்பாற்றுறது அந்த ஷாகுல்ங்கிறவன் தான். பிகாஸ் இவர் வந்து ரொம்ப ஹானஸ்டான போலீஸ் ஆஃபீஸர். இவர் அப்பப்போ சில விஷயத்துலேருந்து இவர் தான் காப்பாற்றி விடுவார், ஷாகுல் அப்படின்றவர். ஓகே, இப்படி தான் வந்து ஸ்டோரி போகுது. என்னன்னா, அந்த செயின் அடகு வச்ச கேஸ் வந்தது இல்லையா, அது அவரோட பொண்ணு தான் வந்து அடகு வச்சிருப்பான் ஆக்சுவலாக. ஸோ அதை வந்து இவன் கண்டுபிடிச்சிடுவான். போய் விசாரிக்கும்போது தெரிய வரும் அவளை வந்து அப்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. வாடா நீ வந்து வா, ஒழுங்காக உன் பொண்ணை கூப்பிட்டுட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடு, ஏன்னா இது போக்சோவில் வரும், அவள் வந்து பாதிக்கப்படக்கூடாதுன்னு அவன் சொல்லிட்டு வருவான். இவன் என்ன சொல்லிடுவான், ஏன் பொண்ணெல்லாம் கூப்பிட்டு வர முடியாதுங்க அப்படி இப்படின்னு சொல்லிடுவான். பட் ஃபைனலி என்ன ஆகிடும்னா, அவன் கூப்பிட்டு வர மாட்டான். பட் அந்த பொண்ணு சூசைட் பண்ணி இறந்து போயிடும். பட் அன்னையிலிருந்து என் பொண்ணு சாவுக்கு நீ தான் காரணம்னு சொல்லிட்டு இருப்பான். உண்மையாக பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிறத பற்றிலாம் அவனுக்கு கவலை இல்லை, நீ தான் காரணம்னு சொல்லிட்டு இருப்பான். பட் இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இப்போ அந்த சூசைட் பண்ண பொண்ணை பார்க்க போன நம்ம ஹீரோ என்ன பண்ணிடுவாருன்னா, ரொம்ப வெறப்பாக எல்லாரையும் தாண்டி உள்ளே போவார். ஏன்னா ஊரே இவனால தான் அந்த பொண்ணு செத்து போயிடுச்சு நம்பிட்டு இருப்பாங்க. இவன் மேலே கோவத்தில் வந்து வெறியில் இருப்பாங்க. நான் பரவாயில்ல, காரிலேருந்து இறங்கி நான் உள்ளே தைரியமாக போவேன், அவர் உள்ளே தைரியமாக போவார். சரி பரவாயில்ல, ஆள் பெரிய ஆள் தான் அப்படின்னு பார்த்தா உள்ளே போய் பொத்துட்டு விழுந்துருவார் அந்த இதை பார்த்ததும். அப்போ எனக்கு அந்த சரத்குமார் மூவி, அந்த இவங்க லைலா, அந்த
படம் எனக்கு ஞாபகம் வந்தது. என்னடா பொத்துன்னு விழுந்துட்ட, நீ இவ்வளோ வரப்போ உன்னை பெரிய மனுஷன் நம்பிட்டு இருந்தேனேடா அப்படின்னு எனக்கு இருந்தது. பட் அவர் உள்ளே போய் அவர் விழுந்ததுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதே கிரிமினல்ஸ், இதே வில்லன் கேங்குனால அஃபெக்ட் ஆகி அப்யூஸ் பண்ணப்பட்டு இறந்து போன பொண்ணு தான் நம்ம ஹீரோவோட ஒரு பொண்ணு. ஸோ பிகினிங்லேருந்து சின்ன பொண்ணை மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க. போக போக தான் இந்த ஃப்ளாஷ்பேக் வரும்போது தான் நமக்கு தெரியும் அவருக்கு நிலான்னு ஒரு பெரிய பொண்ணு இருந்தது. ஒரு 11th 12th படிக்கிற பொண்ணு அப்யூஸ் பண்ணி அவள் இறந்து போயிட்டா, ட்ரக்ஸ் கொடுத்து அப்படின்றது அப்போ தான் தெரிய வரும். சூசைட் பண்ணி அவளே இறந்துருப்பாள். அதனால தான் இவர் அதை பார்த்ததும் பொத்துன்னு விழுந்து போயிருப்பார். ஸோ இது ஒரு சீன் போகும். அண்ட் இதுக்கப்புறம் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஃப்ளாஷ்பேக்கில் எப்படி அந்த பொண்ணு இறந்து போனான்னு காட்டுவாங்க. அதில் வந்து இவன் கூட ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தாமஸ்னு ஒருத்தர் ஒர்க் பண்ணுவார். அந்த பொண்ணு வந்து அப்யூஸ் பண்ணி சூசைட் பண்ணி இறந்து போயிருக்கும். அதை விசாரித்து இந்த 6 பேரில் ஒருத்தனை பிடிச்சி வச்சுருப்பாங்க, ஷாமுன்னு சொல்லி. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஹீரோ வந்து போய் விசாரிக்கும்போது இந்த லேப்டாப்பில் ஹீரோவோட பொண்ணும் அப்யூஸ் ஆயிருக்காங்கிறது தெரிஞ்சிடும். அந்த லேப்டாப்பில் அந்த வீடியோவும் இருக்கும். ஸோ போய் அவனை அடின்னு அடித்து காலி பண்ணிடுவார். கஸ்டடியிலேயே அந்த பையன் டெத்து, ஷாம் அப்படிங்கிற பையன். ஸோ இதை தாமஸ் வந்து கொலைப்பள்ளியை ஏற்றுப்பார். ஏன்னா வேறு வழி கிடையாது, அவருக்கு ஆல்ரெடி பொண்ணு போயிடுச்சு, ஒய்ஃப் மட்டும் தான் இருக்கா. சரி நாமளே இது பண்ணிக்கலாம், ஹீரோவுக்கு ஃபேமிலியெல்லாம் இருக்குன்னு அவரே அக்செப்ட் பண்ணிப்பார். ஸோ இப்போ இப்படி போயிட்டுருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பசங்க இருக்காங்க இல்லையா, அந்த ஷாமோட ஃப்ரெண்ட்ஸ், அந்த வில்லன் கேங், அதுங்க என்ன பண்ணும், எப்படியாவது இந்த தாமஸை கொண்டு வரணும், இதுதான் நம்ம ஃப்ரெண்டை வந்து கொலை பண்ணா அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வந்து வீட்டுக்குள்ளே உங்கள் பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி இதுங்க வரும். வந்து என்ன பண்ணிவிடுவாங்க அப்படின்னா, அவன் ஜாமீனில் வந்த அன்றைக்கே அவனுக்கு லெமன் ஜூஸில் பாய்சன்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டு தள்ளிடுவாங்க. இங்கே போலீஸ் வந்து இது சூசைடுன்னு சொல்லிடுவாங்க. இது வந்து பாய்சன்லாம் அதெல்லாம் அவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க. அதையும் நம்ம ஹீரோ வந்து தான் கண்டுபிடிப்பார். ஸோ அவர் வந்து தான் இது வந்து சூசைட் கிடையாது, இதை வந்து பாய்சன் கொடுத்து ஒரு பர்ஃபெக்டான ப்ரீ பிளான்டு மர்டர் இது அப்படின்னு கண்டுபிடிச்சிருவார். இப்போது கர்நாடகாவில் செம்புலான்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இவங்களோட கேஸே விசாரித்து இறந்து போயிருப்பார். அந்த ஆளும் சூசைடுன்னு சொல்லியிருப்பாங்க. அதுவும் சூசைடு இல்லை, அதுவும் வந்து என்னது தான், இந்த மாதிரி மர்டர் தான் அப்படிங்கிறத இவர் கண்டுபிடிப்பார். ஒரு விஷயமா ஒரு செயினில் ஸ்டார்ட் ஆனது 2 செயின் போய் 2 செயின்லேருந்து 3 செயின் போய் 3 செயின்லேருந்து அந்த ஒரு பொண்ணு கைக்கு எப்படி இந்த செயின் எல்லாம் கிடச்சிதுன்னு அங்கே போய் அந்த பொண்ணு, இந்த 2 பொண்ணுங்க 4 பசங்க இருக்காங்க இல்லையா, இதில் ஒரு பொண்ணோட பேண்ட்டில் இருந்து தான் கிடச்சிது அப்படின்னு அவன் சொல்லுவான். இப்போ அந்த பொண்ணை ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க, ஆனாங்கிற பொண்ணு. ஸோ அவளை சேஸ் பண்ணி போகும்போது ஆக்சிடெண்ட்டில் அந்த அம்மா இறந்து போயிடும். அவ்வளோ பயங்கரமான ஆள். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 3 இடத்துல வில்லன் கேங்கோட நம்ம ஹீரோவுக்கு ஃபைட் வரும். குரங்கு மாதிரி தாவி 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 சண்டை போடுங்க, பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி, அவ்வளோ பயங்கரமாக குரங்கு மாதிரி சண்டை போடுங்க. அந்த லுக்கு, அவங்கள ஒருத்தவங்களோட லுக்கு, ஃபேஸ் எல்லாமே ரொம்ப வில்லனஸாக இருக்கும், ரொம்ப ஈவலாக இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப மூஞ்சியை பார்த்தாலே ட்ரக் அடிக்ட்ஸ்ன்னு தெரியும், அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக எல்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ஸ்லாங்ஸு, பேசுகிற வித்தம் அப்படியே பொறுக்கிங்கப்பா, அப்படி தான் இருந்தது வில்லன் கேங்கெல்லாம் பார்க்குறதுக்கு. அண்ட் அதுலேயும் அந்த விஷாக் நாயர் கிறிஸ்டிங்கிற ரோல் பண்ணியிருக்காரு இல்லையா, பயங்கரமாக பண்ணியிருப்பார். அது அவர் பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறதுக்கு தான் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. ஸோ இப்படி இந்த ஸ்டோரி மூவ் ஆகி போயிட்டே இருக்கும்போது இதுங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஹீரோ பெங்களூர் போவார். அங்கேருந்து போலீஸோட ஹெல்ப்பெல்லாம் எடுத்துகிட்டு அங்கே கண்டுபிடிக்க போவார். இப்போது என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க பெங்களூர் போகும்போது தான் அந்த பொண்ணை சேஸ் பண்ணி அவள் இறந்து போயிடுவானாங்கிற பொண்ணு. கோபத்தில் இவனுங்க என்ன பண்ணுவாங்க, உடனடியாக இவன் ஹீரோ ஃபேமிலி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நடுவில் என்ன ஆகும்னா, நம்ம பிரியாமணி வந்து ஹீரோ கூட இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவள் பொண்ணு செத்து போனதுக்கு இவன் தான் காரணம், அதனால நான் வந்து சின்ன பொண்ணுக்கும் அந்த ட்ராமா வந்துக்கிட்டே இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம், தள்ளி போயிடலாம், டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி அவங்க அப்பா வீட்டில் போய் உட்காந்துருக்கும். கரெக்டாக கண்டுபிடிச்சி வில்லங்காங்க அவங்க அப்பா வீட்டுக்கு போயிடுவாங்க. அங்கே போய் ஒன்றா பண்ணுறதுக்கு அங்கே போய் டார்ச்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் அங்கேருந்து ஒரு ஃபைட் வரும். அந்த ஃபைட்டில் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம எப்படியோ வெளியில் வந்து வண்டி எடுத்துகிட்டு தப்பிச்சு வந்துருங்க அம்மாவும் பொண்ணும். அவங்க அப்பா அங்கேயே மாட்டிப்பார், அம்மாவும் பொண்ணு தப்பிச்சு வந்துடுங்க, ஒரு காட்டில் வச்சு பிடிச்சிடுவாங்க. இப்போது அகெயின் அந்த சின்ன பொண்ணை அப்யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். ஏன்னா வேணுமுன்னே வில்லன், நம்ம ஹீரோ முன்னாடி வில்லன் வந்து கிறிஸ்டி வந்து அப்யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவார். அப்போது வந்து ஒரு பயங்கரமான சண்டை, ஒரு பொண்ணுங்க பசங்க எல்லாம் மாற்றி மாற்றி குரங்குங்க மாதிரி தாவி ஏறி விழுந்து ஒரு பயங்கரமான சண்டை வரும். இந்த சண்டை முடியும் போது ஒரு வழியாக அந்த பொண்ணை வந்து காப்பாற்றி கூப்பிட்டு வந்துடுவார். இதுதான் கிளைமேக்ஸை, காப்பாற்றி கூப்பிட்டு வந்துடுவார். அந்த பசங்களெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அரெஸ்ட் பண்ணதும் சரி ஓகே ஜெயிலுக்கு போயிட்டானுங்க, இதெல்லாம் முடிஞ்சுது. திருப்பி எல்லாம் வெளியில் வந்து ஜாமீனில் வெளியில் வந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அதே மாதிரி வெளியே வந்து அடுத்த செகண்டே ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு இந்த போலீஸ்கார ஃபேமிலியை நம்ம காலி பண்ணணும், அதான் எய்ம் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க.
அப்போ நான் நினச்சிட்டு இருந்தேன், சரி பார்ட் 2க்கு பிளான் பண்ணிட்டானுங்க, முடியாதுடா அந்த மாதிரி நினச்சிட்டேன். பட் என்ன அப்படின்னா, பார்ட் 2க்கெல்லாம் ஒன்றும் பிளான் பண்ணல. அவனுங்க அப்படியே ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு காலி பண்ணணும்னு சொல்லும்போதே மூக்கில் வாயிலேருந்து ரத்தம் வாங்கி எடுத்து செத்து போயிடுவானுங்க. என்னடா எல்லாரும் பொசுக்குன்னு விழுறீங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரியும், ஹீரோ வந்து என்ன பண்ணியிருப்பாரு, ஓவர்டோஸ் போட்டு ட்ரக்ஸில் வந்து ஆட் பண்ணி வச்சுருப்பார். அதனால் இதுங்க அங்கேயே ரத்தம் வாந்தி எடுத்து செத்து போயிடும். அதுக்கப்புறம் அவரோட சின்ன பொண்ணு பர்த்டேவை ரொம்ப ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இந்த மூவி முடியும். ஸோ பார்ட் 2க்கு அதெல்லாம் இல்லை, இப்படி தான் முடியுது. இந்த மூவியில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, ஹீரோ வந்து பிகினிங்லேருந்து எண்டு வரை ரொம்ப ஹானஸ்டான பர்சன். கஞ்சி போட சட்டை போட்டு அயன் பண்ணி சுற்றி வரப்பா அப்படியே தான் இருந்தார். பிரியாமணிக்கு பெருசாக ரோல் இல்லை. அந்த அம்மா வந்து இவர்கிட்ட கோச்சிட்டு போகிறது தான் அவங்களுக்கு ரோலே, மற்றபடி பெருசாக ஒன்றும் ரோல் இல்லை. பட் என்ன ஒரு விஷயம்னா, அந்த பொண்ணு அப்யூஸ் ஆகிருக்கா, பிரியாமணியோட பொண்ணு வந்து அப்யூஸ் ஆகிருக்கா, அவள் வந்து ஹர்ட் ஆகிருக்கா, இவங்களுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும், இவங்களுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்னு சொல்லி அவளுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. அப்போது இந்த அப்பாவா நம்ம ஹீரோ ஹரிசங்கர் வந்து அப்பாவா கொஞ்சம் அமைதியாக இருந்து அவளுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து, அவங்க அம்மாவையும் பொண்ணையும் கொஞ்சம் பேச வச்சு அவங்கள வந்து சரி பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும். அந்த ஸ்பேஸை கொடுக்காம இவர் கோவத்தில் உடச்சி பிடிச்சிட்டு கதவெல்லாம் உடச்சிட்டு போய் அவகிட்ட சண்டைக்கு நிற்கணும், நீ எப்படி என் பொண்ணு இப்படி பண்ணுவேன்னு கேட்குறதுக்கு நிற்கும்போது அவள் அந்த வருத்தத்தில் சூசைட் பண்ணிடும். இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம வேர்ல்டில் எவ்வளவோ விஷயம் நடக்குது இல்லையா? ஸோ தப்பு பண்ணுறது சகஜம். கொஞ்சம் ஒரு டைம் கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்து அவங்களுக்கு திருந்துறதுக்கோ அவங்க பண்ணுற தப்பை ரியலைஸ் பண்ணுறதுக்கோ நம்ம டைம் கொடுத்துருந்தோம்னா அவங்கள வந்து நம்ம இழக்க மாட்டோம் அப்படின்றது அந்த ஒரு இடத்துலேருந்து ஒரு மெசேஜாக எனக்கு கிடச்சிது. அண்ட் அதே மாதிரி அந்த வில்லன் கேங்கை பார்த்தா அவங்கள மன்னிக்கவோ இல்லை அவங்களுக்கு திருந்துறதுக்கு சான்ஸ் கொடுக்கவோ எனக்கு தோணவே இல்லை. அவ்வளோ கொடூரமாக இருந்தாங்க. அதுலேயும் இந்த கிறிஸ்டியெல்லாம் பார்த்தா பிடிச்சி அடிச்சிடணுன்னு தான் இருந்தது. அந்த அளவுக்கு தான் அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பயங்கரமாக சூப்பராக இருந்தது. ஸோ மொத்தத்தில் இந்த கிரைம் த்ரில்லர் மூவி வந்து பார்த்திங்கன்னா பிகினிங்லேருந்து எண்டு வரை இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். உங்களால் தூங்குறதுக்குலாம் உங்களுக்கு சான்ஸே இல்லை, இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகும். பட் என்ன ஹீரோ அடி வாங்கும்போது ஏன்டா இப்படி அடி வாங்குற, இது ஒரு 4 சின்ன பசங்க தானடா அப்படின்னு இருக்கும். பட் ஒரு ட்ரக்ஸ் வந்து எந்த அளவுக்கு வேலை செய்யுது. ஆக்சுவலி இவனுங்க எல்லாத்தையும் கொன்னதுக்கான ரீசன் என்ன தெரியுமா? இந்த சின்ன பொண்ணுங்களை அப்யூஸ் பண்ணாங்களே ஒரு 3 பொண்ணுங்க, செயின் கேஸ், அடுத்தடுத்து செயின். அது என்னன்னா வேற ஒன்றும் இல்லை, இவங்க ட்ரக்ஸ் அடித்தது அண்ட் ஒரு பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது மிஸ்யூஸ் பண்ணது, மிஸ்பிஹேவ் பண்ணது, இது எல்லாத்தையும் அங்கே இருந்த பேசஞ்சரில் ஒரு 2 பேர், ஒன்று வந்து பிரியாமணியும் அவங்க பொண்ணும், இன்னொன்று வந்து கண்டக்டர் அந்த ஜெகதீஷுங்கிறவர், ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு கேஸ் வந்தது இல்லையா அவர். ஸோ சுற்றி இருந்தவங்கலாம் அவங்க கேள்வி கேட்டாங்க, அவங்களோட பொண்ணை தான் அவங்க அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு ரீசனா? உன் பஸ்ஸில் நீ ட்ரக்ஸ் எடுப்பியான்னு சொல்லி கேள்வி கேட்டதுக்காக உங்கள் பொண்ணை அப்யூஸ் பண்ணியிருக்கியா, வீடியோலாம் எடுத்து வச்சிருக்கியான்னு எனக்கு இருந்தது. ரொம்ப சில்லியான ரீசனாக இருந்தது. பட் விஷயம் என்னென்னா, ட்ரக்ஸ் வந்து ஒரு சின்ன விஷயத்தையும் பெருசாக காட்டும், நரம்புக்குள்ளெல்லாம் எடுத்துகிட்டு போகும்லாம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அது வெறியை உண்டாக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு அது சில்லியாக இருந்தாலும் ட்ரக்ஸ் எடுக்கிறவங்களுக்கு அது அப்படி தான். அதனால இது வந்து ரொம்ப ஒரு அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி ஒரு மூவியாக தான் இருந்தது. ஸோ பிகினிங்லேருந்து எண்டு வரை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவி. பார்க்கலாம்.